மீண்டும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, வெள்ளிக்கிழமை இரவு இன்று உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பு வார்த்தை நான் வைத்திருக்கேன் மக்களே. சற்று முன்பு, சில மணி நேரங்களுக்கு முன்பு விடுதலையின் மாபெரும் விடுதலையினுடைய கூட்டம் நடந்தது. ஏன் இந்த விடுதலை மிக முக்கியம்? அதாவது எதிலிருந்து விடுதலை? வேறு எவரையும் விட மிக தெளிவாய் விடுதலை ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு தாமே. எனவேதான் அவர் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ ஊழியத்திலே எல்லா இடத்திலுமே அவர் மக்களை விடுதலை செய்தார். எதிலிருந்து? நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு விளக்குகிறார். நம்முடைய போராட்டம் உலகத்தினுடைய பிரச்சனைகளின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை தாக்க எல்லா வழிகளிலும் செயல்படுகிற அசுத்த சக்திகளுக்கு எதிராக. எத்தனை பேர் நீங்கள் எவ்வளவு வருஷ காலம் ஆலயத்துக்குள்ளே உங்களை பார்த்தும் உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி நகர முடியாமல் தடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறீர்கள்? மக்களே, நிறைய பேர் நினைக்கிறது என்ன, கர்த்தர் பிரச்சனையின் மூலமா என்னை சோதிக்கிறார். ஆனால் யாக்கோபு மிக தெளிவா சொல்கிறார், பொல்லாங்கினால் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கர்த்தர் யாரையும் துன்புறுத்துகிறவர் அல்ல. காரணம் பிரச்சனையினுடைய வேறு, பிரச்சனைக்கான காரணம் தீமையினுடைய செயல். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அழிக்கும்படியாய் வந்தார். எங்கே எங்கே அந்த தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டது? சிலுவையின் மேல். சிலுவையிலே துரைத்தரங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று தேவனுடைய வார்த்தை வசனம் உறுதிப்படுத்துகிறது. சிலுவையின் மேல் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். நீங்களும் நானும் தோல்வியிலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை மக்களே. சகித்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது ஆண்டவர் நம்மை சோதிப்பதாய் நினைத்து கொண்டு நாம் பிசாசினுடைய பாரங்களை, பிரச்சனைகளை, வியாதிகளை, கிரியைகளை, சாபங்களை, தோஷங்களை, செய்வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் விசுவாசித்தால் சிலுவையிலே கொடுத்த வெற்றி என்னுடையதாய் மாற வேண்டும் என்று இதோ நீங்கள் கேட்க போகிற சாட்சி அதற்கு ஆதாரம். இந்த வசனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், இந்த வார்த்தை அவர் விசுவாசித்தார், இவர் வாழ்க்கையிலே மாபெரும் விடுதலை வந்தது. உள்ளும் புறம்பும் வாழ்க்கை மாறியது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வர வேண்டுமானால் முதலாவது அந்த நபர் விடுதலையாக்கப்பட வேண்டும். இருள் வெளியேறின பிற்பாடு, அசுத்தம் கெட்டது வெளியேறின பிற்பாடு தேவனுடைய ஆவி உள்ளே வருகிறார். உள்ளும் புறம்பும் மாற்றத்தை ஏற்படுத்தும்படி விடுதலையினுடைய சாட்சியை, வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தின் சாட்சியை கவனிங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரோஜேஷ். நான் சரியா இந்த யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில ரொம்பவும் அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையை தான் இருந்துச்சு. சொல்ல போனா நான் 10வது வந்து ஃபெயிலான ஒரு நபராக இருந்தேன். இதனால என்னுடைய ஃபேமிலியில என் அப்பா, என்னுடைய அம்மா இருக்கட்டும், இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு நபரா இருந்தாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியவங்க. ஒரு பிரச்சனையில என் அம்மா என்கிட்ட இந்த வார்த்தையை கூட சொல்லியிருந்தாங்க, நீ உயிரோடு இருக்கிறது இறந்தாலே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 10வது ஃபெயிலான ஒரு காரணத்தினால எனக்கு வந்து நண்பர்களுடைய சகவாசமானது இல்லை. அதனால வந்து யாருக்குன்னா ஃபெயிலான பசங்க, என்னோட பெரிய பசங்க, அவங்க கூட போய் நான் சுத்த ஆரம்பிச்சிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு தவறான பழக்கம் கற்றுருந்தேன். குடிக்க ஆரம்பிச்சேன், சிகரெட் குடிச்சேன், நான் வந்து பாக்கு போட்டேன், என் கஞ்சா கூட அடிச்சிருக்கேன், ஆபாச படம் நான் பார்க்கக்கூடிய நபர். இது எல்லாமே நான் 16 வயசுல செய்ய ஆரம்பிச்சேன். இதனால என் வீட்டுக்குள்ள என்ன வந்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு நபராக இருந்தேன். என் குடும்பத்தின் மத்தியில எல்லா நேரமும் நான் வந்து புறக்கணிக்கப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், இன்னும் அதிகம் இந்த தவறை நான் செய்ய ஆரம்பிச்சேன். பசங்க கூட போறது, பைக்ல சுத்துறது, நைட்ல போற ஒரு பசங்களை போட்டு அடிக்கிறது. ஒரு சிலர் டைம்ல வேலை முடிச்சுட்டு ஒரு சிலர் ஃபேமிலியில இருக்கிறவங்க வருவாங்க. அவங்கள கூட என்ன பண்ணுவோம்னா, நான் நிறுத்தி வழிமறிச்சு சும்மா விளையாட்டுக்காக அவங்கள வந்து அடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட விடுவோம். அந்த மாதிரி ஒரு தவறு கூட நான் செஞ்சிருக்கேன் நானு. இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையானது ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு நிலைமைய தான் பொறந்துச்சு. இது எல்லாமே நான் செஞ்சாலும் எங்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு திருப்தியானது இல்ல. அதனால என்ன பண்ணுவேன்னா, அதிகமான ஒரு போதை பழக்கங்கள் நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த குடிக்கு நான் வந்து 16 வயசுன்றதுனால அந்த டைம் என் கையில வந்து காசு ஆனது இல்ல. காசு இல்லாத ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அப்பா பாக்கெட்ல வந்து போய் காசு எடுப்பேன் அவருக்கு தெரியாம. எங்க அம்மா தெரியாம பீரோ சாவி ஒரு சாவி நான் வச்சிருந்தேன். அவங்க வீட்ல இல்லாத டைம்ல நான் அங்கருந்து காசு எடுப்பேன். நான் போய் பசங்க கூட சேர்ந்து திருப்பி இதுல வந்து சரக்கானது வாங்கலாம், குடிக்கலாம் அப்படின்ற மாரி இருந்தேன். இப்படிதான் என் வாழ்க்கையானது ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துச்சு. எனக்கு வந்து வீட விட சொல்லப்போனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஒரு நாள் வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நாங்க வந்து அப்போ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவோம். அந்த மாரியான ஒரு சூழ்நிலையானது பண்ணும்போது தான்
யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல வந்திருந்தாரு. வந்து எங்கள வந்து ஒரு அழைப்பிதழ் வந்து கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு திறமையானது இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? வாலிப கூட்டமானது இருக்கு. இல்ல வாலிபப்படுத்த நீங்க வாங்க. வந்து உங்களுடைய திறமைய காண்பிங்கன்னு சொல்லிட்டு, நான் அந்த நேரம் தான் நாங்க வந்தோம். அந்த இடத்துல நாங்க வரும்போது தான், நாங்க ஒரு டான்ஸ் மூலியமா ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாலிப கூட்டத்துல நான் வந்தேன். வந்த முதல் கூட்டத்திலயுமே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வானது இருந்துச்சு. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பார்க்கிலும், வெளியில இருக்கக்கூடிய இடத்த விட நான் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுது. அந்த இடத்துல வந்து நாங்க டான்ஸ் ஆடியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு என்ஜாய்மென்ட் நாங்க பண்ணியிருந்தோம். ஆனா, அந்த கூட்டம் முடிவுல ஒரு ஜெபமானது எனக்கு செஞ்சிருந்தாங்க. அந்த ஜெபம் செஞ்சு முடிச்ச உடனே, நான் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரு மயக்கம் அடிச்சு கீழ விழுந்தேன் நானு. எனக்கூட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ விட்டு வெளிய போன மாரி நான் உணர்ந்தேன் நானு. அந்த நேரத்துல நான் அப்ப ஒரு தேவனுடைய மனுஷனிடத்துல கேட்டிருந்தேன். "எனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, "இந்நாள் வரையிலும் நீ ஒரு அசுத்த ஆவியினால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்த. இந்த ஜெபத்திலருந்து நீ வெளிப்படுத்தப்பட்ட" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிற்பாடு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சகவாசத்தோட இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது, நான் அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கிடைச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இவங்க ஆலயத்துக்கு ஒரு முறையும் என்ன வரும்படியான எனக்கு அழைப்பிதழானது குடுத்திருந்தாங்க. நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு நான் வர ஆரம்பிச்சிருந்தேன். வரும்போது ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசமானத நான் கத்துக்கிட்டேன். ஒரு செய்திய நான் பெற்றுக்கொண்டேன். இந்த பிரச்சனையானது எனக்கு சீக்கிரமா முடியல. நான் ஆலயத்திற்குள்ளாக வந்தாலும், புதன்கிழமையானது வந்திருந்தேன், வெள்ளிக்கிழமையானது வந்திருந்தேன். என்னுடைய விடுதலைக்கான கூட்டத்தில கலந்து ஞாயிற்றுக்கிழமை வரலாம். ஆனா என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னும் விடல. நான் சர்ச்சுக்கு போறத சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு சில நேரத்தில எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அவமானப்படுத்துனாங்க. "என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பாஸ்டர் ஆவ போறியா?" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தையானது கூட கேட்டிருந்தாங்க. நான் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும், சர்ச்சை முடிச்சுட்டு வாலிப கூட்டம் முடிச்சு நான் வெளிய போகும்போது, சிகரெட் புடிச்சுட்டு நான் போவேன் நானு. என்னோட சர்ச்ல இருக்கக்கூடிய பசங்க என் கூட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "இது மாரி செய்யாத, இது தவறு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் நான் இந்த சிகரெட்டானத புடிச்சுட்டு நான் போவேன் நானு. சர்ச்சுக்குள்ள பார்க்கும்போது ஒரு நல்ல பையனா நான் காமிச்சுப்பேன். ஆனா சர்ச்ச விட்டு நான் வெளிய போகும்போது, அதே போதை பழக்கம், அதே பழைய வாழ்க்கையில இருக்குது, அதே அப்பா, அம்மாக்கு கீழ்ப்படியாது, இந்த மாரி தான் இருந்தேன் நானு. ஆனா, ஒரு போதகர் முன்னாடியும், ஒரு தேவனுடைய மனுஷன் முன்னாடி போய் முன்ன ஒரு பரிசுத்தமான ஒரு நபரா நான் காமிச்சுக்கிட்டேன் நானு. அந்த அசுத்த ஆவி எனக்குள்ளாக இருந்து எது வெளிய போச்சோ, அது எனக்குள்ளாக இருந்து முழுமையா போகல. அப்போ வந்து நான் புதன்கிழமை கூட்டத்துல நான் வந்தேன். புதன்கிழமை கூட்டத்துல மெய்யான விடுதலை எப்படி நம்ம பெறணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கத்துக் குடுத்துருந்தாங்க. மெய்யான விடுதலையான நம்ம எப்போ பெறுவோம்னா, நமக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவி பெறும்போது மட்டும் தான் மெய்யான விடுதலை பெறும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு பரிசுத்த ஆவி நிச்சயமா எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு அப்போ. பரிசுத்த ஆவினா என்னன்னு கூட நான் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் எனக்கு உணர்த்திருந்தாரு. இயேசுவுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி. அப்ப நான் கேட்டிருந்தேன், இந்த பரிசுத்த ஆவி நான் பெறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, எனக்குள்ளாக என்னென்ன தவறு இருக்கோ அந்த பட்டியல சொல்ல சொன்னாரு. எல்லாம் தவறு நான் கூச்சப்படல. நானு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் சொல்லியிருந்தாரு, "இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். நீ இந்த விஷயத்த நீ செஞ்சனா, எப்படி பரிசுத்த ஆவிய பெற முடியும்?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஒரு தவறானது செய்யும்போது, அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் யோசிச்சேன் நான். நான் இந்த விஷயத்த செஞ்சேன்னா, இந்த தவற நான் ஏற்படுத்துறேன்னா, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயத்த செய்றேன். நான் இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்குள்ள அந்த பெறலானது இல்ல. நான் வந்து தேவனுக்கு பிடிச்ச விஷயத்த சேர்த்துக்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதலாவது விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வந்தேன். நான் வந்து விடுதலையானது பெற்றுக்கொண்டோம். முழுமையான மனம் திரும்புதல் நான் ஏற்படுத்தினேன். ஆண்டவரே நான் இனியும் நான் இந்த தவற நான் செய்ய மாட்டேன். நான் என் வாழ்க்கையில வந்து நான் முழுமையா நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த நேரம் நான் புதன்கிழமை கூட்டத்துல வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டம் எனக்கான கூட்டம்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நான் பண்ணேன்னா, நான் தவறான செயல் எந்த இடத்துல நான் செய்றேன். என்னோட தவறான நண்பர்களுடைய சகவாசம். முதல்ல நான் நண்பர்களுடைய சகவாசத்த துண்டிச்சேன். பிற்பாடு ஆலயத்துல இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பசங்கள என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களா நான் ஏத்துட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை இன்னும் தேவனுக்கு நெருக்கமா கொண்டு போனாங்க. பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன். பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படக்கூடிய இந்த நேரமானது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் நான் சிறந்ததா மாத்தணும். எல்லா விஷயத்தையும் நான் ஒழுங்கா மாத்தணும். எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தணும், எந்த இடத்துல நான் வந்து பிரச்சனையானது இருக்கணும், எந்த வீட்ல எனக்கு அவமானமா இருக்கோ, எல்லாத்தையும் நான் மாத்தணும். தேவன் எனக்கு உணர்த்தியிருந்தாரு. நான் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்குன்னா, நான் எல்லா இடத்துலயும் ஒரு சாட்சியான நபரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி 10த் எழுத்துல பாஸ் பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையானது கிடைச்சிருந்தது. ஐடிஐ முடிச்சேன். எனக்கு வந்து ஒரு கார் கம்பெனியில வந்து சர்வீஸ் அட்வைசர் போஸ்டிங் ஆனது கிடைச்சிருந்தது. நான் சரியா சொல்லப்போனா ஆலயத்துக்கு வரும்போது, என்னுடைய சம்பாத்தியமானது ஏறக்குறைய வந்து ரூ. 2,500 ஒரு மாதம் இவ்வளோ தான் என்னுடைய சம்பாத்தியமானது இருந்தது. இந்த ரூ. 2,500 சம்பாத்தியத்தில தான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என் பணத்த குடுத்தேன். என் வீட்லருந்து எனக்கு ஒரு தொகையா ரூ. 250 அந்த நேரமானது குடுப்பாங்க. அந்த ரூ. 250 நான் தேவனுக்கான காணிக்கைன்னு நான் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் தசம பாகத்த பத்தி கத்துக்கொண்டேன். தசம பாகம்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. காணிக்கை மட்டும் தேவனுக்கு உண்மையானது இல்ல.
தசன பாகம் மிக முக்கியமானது நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரூ. 2,500 சம்பளத்துல இருந்து நான் தசன பாகம் பிரிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு எனக்கு வேற ஒரு கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சுச்சு. அந்த கம்பெனியில வந்து எனக்கு ஒரு ரூ. 5,000 சம்பளம். அடுத்த ஒரு கம்பெனியில ஒரு ரூ. 8,000 சம்பளம். அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனியில ரூ. 10,000 சம்பளம். ஏறக்குறைய என்னுடைய சம்பாத்தியம் கடைசியா ரூ. 15,000 10th ஃபெயில் ஆன ஒரு நபர். ரூ. 15,000 சம்பளம். ஏறக்குறைய வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும்போது மிகப்பெரிய ஒரு சம்பளம் அந்த டைம்ல எனக்கு. இருப்பினும் ரூ. 2,500 இருந்து தேவன் உன்னை ரூ. 15,000 சம்பளத்தை உயர்த்தியிருக்காரு. உன்னுடைய தசனம் பாகத்தை நீ தேவனுக்கு உண்மைத்தன்மையான நபரா இருந்தா இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த வார்த்தையை ஏத்துக்கொண்டேன். எனக்குள்ள அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்த பிற்பாடு, நான் பண வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்ன்ற ஒரு செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு 1 1/2 மாசம் நான் உண்மையான நபரா இருந்த தேவனுக்கு நான் நிரூபிச்சேன். 1 1/2 மாசம் கழிச்சு என்னுடைய மாமா என்னிடத்துல வந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, "நான் ஒரு மீன் வியாபாரமானம் செய்றேன். என்னால இந்த வியாபாரமானம் செய்ய எனக்கு பலன் இல்ல. எனக்கு வயசாயிடுச்சு. நீ இந்த கடைய இருந்து போடுறியா?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், "நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, இது தேவனுக்கு நான் ஜெபிச்சிருந்தேன். "தேவன் எனக்கான ஒரு வழியை காண்பீங்க. எனக்கான ஒரு கதவு திறங்க" அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு நான் நம்பி அந்த இடத்துல போனேன். இன்னைக்கு மீன் வியாபாரத்துல நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏறக்குறைய ஒரு 6 மாத காலமா நான் வந்து அந்த மீன் வியாபாரத்த தொடர்ந்து செஞ்சேன். என்னுடைய சம்பளம் 1,00,000 மாறுச்சு. சரியா தேவனுடைய மனுஷன் எனக்கு எந்த ஒரு வார்த்தை சொன்னாரோ, அதே பிரகாரம் இந்த சம்பளம் ரூ. 1,00,000 மாறி இருந்துச்சு. நான் அந்த ரூ. 1,00,000 தேவனுக்கு உண்மையான நபரா இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய பண வாழ்க்கையில தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு மாதம் ஏறக்குறைய ரூ. 2,50,000 நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். எனக்கு கீழ 3 பேர் கிட்ட வேலையான செய்றாங்க. முன்னாடி ரூ. 2,500 சம்பளத்தோட நான் இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு தேவன் எனக்கு ரூ. 2,50,000 சம்பளமானது மக்கள் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்னுடைய ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னுடைய பண வாழ்க்கை முழுமையா வித்தியாசமானது மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம, நான் முன்னாடி மத்தவங்க கீழ கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு மத்தவங்களுக்கு நான் சம்பளம் குடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது. என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு வரும்போது தனிமையான நபரா இருந்தேன். நான் வந்து வாலிப பருவத்துல அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது, தேவன் எனக்கான ஒரு ஏற்றத்தொகையை குடுத்திருக்காரு. அவங்களும் ஒரு தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. ஆலயத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்ட ஒரு நபரா இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு 3 பசங்க இருக்காங்க. என்னுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய திருமண வாழ்க்கையோட என்னுடைய ஆரோக்கியம் நிச்சயமா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால எனக்கான பலன குடுத்திருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பெரிய ஆசீர்வாதம் தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானது. இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இரும்போது, நான் முழுமையான ஒரு உறுதியை நான் உணர்றேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முன் இருந்ததற்கும் இப்போதும் தேவன் முழுமையான ஒரு மாற்றத்த கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆலயத்துல நான் வராத இருந்திருந்தா நிச்சயமா ஒரு தவறான ஒரு பழக்கத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருப்பேன். ஒரு குடிச்சிட்டு இருப்பேன். ஏன் ஒண்ணு நான் ஜெயில்ல இருந்திருப்பேன். இல்ல நான் செத்து கூட நான் போயிருப்பேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபரா நான் வெளிய வாழ்ந்திருந்தேன். ஆனா எப்போ நான் இந்த ஆலயத்த நான் தேர்ந்தெடுத்தேனோ, நான் தீர்மானித்தேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்த விரும்புறார். இந்த வாழ்க்கையானது தேவன் என்ன முழுமையா மாத்துறதற்கான ஒரு ஆக்கமானது. இன்னைக்கு நான் தேவனுடைய ஊழியத்தை ஒரு செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். ஆலயத்துல துணையாளரா இருக்கேன். என்ன மாரி யார் கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய இடத்துல தேவன் இந்த நேரம் என்ன மாத்திருக்காரு. தேவன் என்ன மாத்துனது மட்டும் அல்லாம மத்தவங்களுக்கு நான் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கான பலன குடுத்திருக்காரு. எனக்கு பலன் கொடுத்த இந்த தேவனுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துறேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387738. நன்றி. மிக தெளிவாய் இந்த சாட்சி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மக்களே, நீங்க ஒருவேளை கேட்கலாம், எனக்கு வந்து பல பிரச்சனை, எனக்கு சமாதானம் இல்ல. நான் பல போராட்டத்தை சந்திக்கிறேன். எனக்கு நிம்மதி இல்ல. பிரச்சனை இருக்கும்போது நான் நிம்மதியா இருக்க முடியுமா? பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கண்டிப்பாய். பிரச்சனை இருக்கிற அந்த தருணம் உங்களுடைய மனது பாதிப்படையலாம். ஆனா, பிரச்சனை உங்கள் நிம்மதியை கெடுக்க முடியாது மக்களே. பிரச்சனை உங்கள் தூக்கத்தை கெடுக்க முடியாது. நீங்க ஒருவேளை ஆச்சரியப்படலாம் நான் சொல்வதை குறித்து. காரணம் என்ன தெரியும்? பிரச்சனையின் மத்தியிலும், புயல்கள் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சூறாவளியின் மத்தியிலே, கடல் கொந்தளிப்பின் மத்தியில் அவர் நித்திரையா இருந்தார். அவருடைய ஆவி ஒருத்தருக்குள்ள வரும்போது, இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்குள்ள வரும்போது, அவர் எப்படி செயல்பட்டாரோ, அதே போல்தான் அந்த நபர் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார். இதோ இந்த சாட்சி ஆதாரம் மக்களே. பிரச்சனையினுடைய சூறாவளி, பிரச்சனையுடைய புயல், அசுத்தம் எப்படி பிரச்சனையின் மூலமா இவரை தாக்கியது.
ஆனால் அவர் விடுதலை பெற்று பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிற்பாடு எப்படி அந்த பிரச்சனையினுடைய மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் சமாதானத்தை அனுபவிக்க முடியும்? இதோ சாட்சியை கவனியுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாம் முன்னோக்கி செல்லலாம். சமாதானம் என்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே தேடிட்டு இருப்போம். நம்மளுடைய அன்பின் வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய பண வாழ்க்கையில. ஆனா உண்மையான சமாதானத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். உண்மையான சமாதானத்த எப்படி பெறணும்னு கற்றுக்கொள்றதுக்காக யுனிவர்சல் ஆலயத்தில் எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். என் பேர் சுபாஷினி. சர்ச்சு போறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழைக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் வந்து எனக்குள்ளாக இருந்தது. ஒரு 10 வருஷமா வந்து எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. ஆனா அது வந்து எனக்கு எதுவுமே சரியாவே இல்ல. நெறைய மாத்திரை குடுப்பாங்க. அத நான் போட்டுன்னே இருப்பேன். ஆனா எனக்கு மூச்சு வாங்குறது மட்டும் நிக்கவே இல்ல. ஒரு வாட்டி வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மா சண்டை போட்டுன்னே இருப்பாரு. "நீ வந்து உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போற. ஆனா எதுவுமே சரியாக மாட்டேன்துன்ட்டு." எங்க அப்பா வந்து இதனாலேயே ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அப்பாவுக்கு வந்து அதிகமா சண்டை ஆகும். எங்க அப்பா அந்த ரோட்லயே வந்து எங்க அம்மா அடிச்சுட்டே இருப்பாரு. எங்க 3 பேருக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லாத மாரி தான் நாங்க இருந்தோம். எனக்கு நைட்ல வந்து இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஆனா தூக்கமே வராது. ஒரு பயமா இருக்கும். நான் இருப்பேனா, இருக்க மாட்டேனா, இறந்துருவேனான்ட்டு அது நெறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா தூக்கம் இல்லாம ஒரு தனிமையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா வந்து இதனாலேயே ரொம்ப குடிப்பழக்கத்துல அடிமையாயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்ல பிரச்சனை தான் இருக்கும் தவிர, நாங்க சரியாவே தூங்க மாட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நெறைய வாட்டி போவேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. "நீ உங்க வீட்ல இருக்க வேண்டாம். நீங்க வந்துடுங்க. நாங்க இங்க பார்த்துப்போம்ன்னு" சொல்லுவாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கும் நாங்க போயிட்டே இருப்போம். ஆனாலும் என் பிரச்சனை வந்து எங்கேயுமே மாறவே இல்ல. திருப்பியா எனக்குள்ளாக நிம்மதி இல்ல. வந்து நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்குள்ளாக ஒரு தற்கொலை எண்ணம் வந்து அதிகமா நான் யோசிப்பேன். நான் இறந்துடலாம். என்னால வந்து எங்க ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணுன்ட்டு நெறைய வாட்டி வந்து எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் எனக்கு நெறைய கேட்கும். நான் இருக்கக்கூடாது. நான் இறந்துடணுன்ட்டு. ஒரு வாட்டி வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து எலும்பழுந்தாந்து நான் குடிச்சேன். நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு. எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. நான் சாவ போறேன்ட்டு அந்த எலும்பருந்தாந்து நான் வந்து கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அது குடிக்கிறதுக்காக. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க வந்து பார்த்து என்ன திட்டுனாங்க, என்ன அடிச்சாங்க. "நீ எதுக்கு இது மாரிலாம் பண்றன்ட்டு." அப்ப நான் சொன்னேன், "என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு." அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "இந்த மாரி எல்லாமே சரியாயிடும்மா. நீ எதுவுமே பண்ணிக்காதன்ட்டு" சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. "நான் இறந்துருவேன்ம்மா. நீங்களே என்னால ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்க. வீட்ல வந்து நிம்மதியே இல்லன்ட்டு" தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து ஆ சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்காக போனாங்க ஃபர்ஸ்ட்டு. என் பொண்ணு சரியாயிடும். இந்த மூச்சு பிரச்சனை வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து எங்க அம்மா நான் திட்டுவேன்ம்மா, "நீ எதுக்கும்மா போற அந்த இடத்துக்கு? நானே எதுவுமே மாறவே இல்ல. நீ அங்கெல்லாம் போகாதம்மான்ட்டு" நான் எங்க அம்மாவ வந்து திட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் திட்டிட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மா வந்து என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு போவேன். இயேசு வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சொன்னாங்க எங்க அம்மா. ஆனா என் ஃபோட்டோ, என் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எனக்காக வந்து சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்பாங்க. என் பொண்ணு சரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணே இருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா வந்து நான் திட்டிட்டே இருப்பேன். "நீ போற, ஆனா எதுவுமே மாறவே மாட்டேங்குது. நீ எதுக்கு போற? நீ போறதே வேஸ்ட்டு தான்ட்டு" எங்க அம்மாவ நான் வந்து அதிகமா திட்டுவேன். என் பேச்சு கேட்காம எங்க அம்மா வந்து அங்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எங்க அம்மா என்ன சும்மா கூப்பிட்டுன்னே இருந்தாங்க. "நீயும் வாடி சர்ச்சுக்கு வா. நீயும் சரியாயிடுவேன்ட்டு" சொல்லினே இருந்தா. நான் வரமாட்டேன். "நீ போறதுக்கு எதும்மா ஆவல? நான் வந்தா என்ன ஆகும்ன்ட்டு" எங்க அம்மாவ நான் திட்டிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் வந்து எனக்குள்ளாக ஒரு சத்தமானது. நான் சர்ச்சுக்கு போலாம். நான் எதுக்கு இந்த மாரி இருக்கிறேன்? எங்க அம்மா தான் இவ்வளோ வாட்டி கூப்பிடுறாங்களேன்ட்டு. சர்ச்சுக்கு போனது எங்க அம்மாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை போம்போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்கன்ட்டு ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு எதுவுமே புரியாம தான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு விடுதலையா வந்து நான் பார்த்தேனே. ஏன்னா 10 வருஷம் வீசிங் பிரச்சனை நான் சந்திச்சிருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். எனக்கு எதுவுமே ஆவல. எங்க அம்மா வந்து என் ஃபோட்டோ, என் தண்ணியாந்து எடுத்துன்னு வந்தாங்க வீட்டுக்கு. நானும் வெள்ளிக்கிழமையில போனேன். அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்ட உடனே எனக்கு வந்து வீசிங் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் விசுவாசத்துல அதிகமா ஸ்ட்ராங் ஆயிட்டு, இந்த தேவன் வந்து எல்லாமே என்ன மாத்துவாருன்ட்டு நான் அது ஒரு விசுவாசமா நான் பார்த்தேன்.
எனக்குள்ளாக அது சமாதானமான இருந்தது. எனக்குள்ளாக நிம்மதி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நிம்மதி இல்லாம தான் நான் இருந்தேனே. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் பிரேயர்ன்னு நான் பண்ணேன். தேவனே எல்லாமே மாத்துனீங்க. எனக்குள்ளாக இந்த தற்கொலை எண்ணத்த நீங்க மாத்துவீங்கன்ட்டு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சினேன். தேவனே இத மாத்துங்க. நான் உங்க கூட விசுவாசம் இன்னும் அதிகமா போணுன்ட்டு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும். ஒரு வாட்டி வந்து ஆ பரிசுத்த ஆவிய பத்தி சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியாம தான் இருந்தது. தெரியாம அந்த டைம்ல வந்து எனக்காக பேசுனாங்க. சர்ச்சுல பரிசுத்த ஆவி வந்து தேவோட ஆவின்ட்டு பேசினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். தேவன் வந்து எனக்கு தேவை அதிகமான்ட்டு நான் லட்சியத்துல இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட போவேன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு வாட்டி வந்து இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்ன்ட்டு நான் தியாகம் பண்ணேன். நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தூரமா இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தேவனே நீங்க எல்லாமே மாத்துனீங்க. எனக்கு வந்து உன்னோட பரிசுத்த ஆவி வேணும். இன்னும் அதிகமா உன்னோட விசுவாசத்திலும், ரட்சிப்பிலும் நான் வந்து முன்னோக்கியத்தோட போணுன்ட்டு நான் விசுவாசிச்சேன். அதுக்கு செயல்படுத்தினேன். அதிகமா பைபிள் படிச்சுன்னு இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். தேவனோட ஆவி வேணுன்ட்டு, பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவோட விஷயம் தான் அதிகமா நான் கவனிச்சுன்னு இருந்தேன். தேவன் தான் எனக்கு முக்கியம். இவங்கலாம் யாருமே எனக்கு வேண்டான்ட்டு. தேவன் நோக்கி இன்னும் முன்னோக்கியத்தோட நான் போணுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். பரிசுத்த ஆவி நான் கேள்விப்பட்டோனே, நான் பரிசுத்த ஆவிக்காக இன்னும் அதிகமா வாஞ்சையோட தேடணுன்ட்டு நான் நெனச்சேன். நைட்லலாம் ப்ரேயர் பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபிப்பேன். தேவனே உன்னோட ஆவி வேணும். எனக்கு உன் பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. ஆனா சில டைம்ல எனக்குள்ளாக ஒரு சந்தேகமானது வரும். இவங்க என்ன பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களான்னு தெரியலையே! பரிசுத்த ஆவின்னா யாரு? இது நடக்குமா? நடக்காதான்னு நான் ப்ரேயர் பண்ணே இருப்பேன். எனக்குள்ள ஒரு சத்தமானது வரும். இது நடக்காது. நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு எனக்குள்ள சத்தமானது வரும். இல்ல தேவனே எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் முன்னோக்கியத்தோட நான் ஜெபிப்பேன். இது வந்து நடக்காது. நான் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு நான் அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். இல்ல தேவனே எல்லாரும் பரிசுத்த ஆவி தேடுறாங்க. எனக்கு உன்னோட ஆவி வேணும். நான் அத தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் அதிகமா தேவனுக்கிட்ட வந்து ஜெபிப்பேன். நான் ப்ரேயர் பண்ணுவேன். தேவனே உங்க பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம நான் இருக்க போறது இல்லன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல என் ஆத்துமா வந்து தேவனுக்கிட்ட போணும். நான் வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல செயல்படுத்தணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் புதன்கிழமை பிரேயருக்காக நான் போனேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து அதிகமா நான் ஜெபிச்சேன். தேவனே நான் இவ்வளோ நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து நான் பிரேயர் பண்ணேன். வீட்டுக்கு நான் போம்போது உன்னோட பரிசுத்த ஆவியோட தான் நான் போணும். தேவோட ஆவியோட தான் நான் போணுன்ட்டு தீர்மானிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வந்தாரு. இது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் எதுவுமே உணர்வே இல்ல. தேவன் யாருன்ட்டு நான் உணர்வே இல்ல. ஆனா எனக்குள்ளாக அந்த உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. தேவோட ஆவி பெற்றுக்கிட்ட ஒரு உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. நான் இன்னும் அதிகமாக முன்னோக்கியத்தோட போறேன். என் வீட்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இன்னும் எதிர்த்து வந்தாலும், நான் வந்து பரிசுத்த ஆவியோட இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட நான் போறேன். இனிமேலும் வந்து எனக்கு வந்து வியாதி பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள தற்கொலை இல்ல. நான் வந்து சமாதானமா இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. நிம்மதி இருக்கு. தேவோட ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்ட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா, எனக்கு தேவோட ஆவியானது பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. இன்னும் அதிகமா தேவனுக்கிட்ட நான் முன்னோக்கியத்தோட போறதுக்காக அந்த பலன் என்கிட்ட இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387738. நன்றி. மக்களை நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டீர்களா? சமாதானம். புயல் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் சமாதானம். இது சாத்திய மக்களே. இந்த கதையல்ல, நிஜம். நீங்க கேட்ட சாட்சி ஆதாரம். நேரடியா நீங்க வந்து பார்க்கலாம். எனவேதான் இந்த அழைப்பு நான் உங்களுக்காக முன்வைக்க விரும்புகிறேன். நாம் ஜபத்திலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் ஒரு கிளாஸ் கண்ணீர் ஆயக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று நேரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் குருத்து ஞாயிறு நாளை மறுநாள் எங்கள் சிறப்பு விருந்தினராய் வாருங்கள். எப்படி சமாதானத்தை நீங்க அனுபவிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை நீங்க வரவேற்கும் போது நீங்கள் பார்ப்பீர்கள் அவர் உங்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தர முடியும் என்று உங்களை ஆயத்தப்படுத்தலாம். இது ஜபத்தின் நேரமா இருக்கிறது. குருத்து ஞாயிறு நாம் கொண்டாட போவது எருசலேமில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றிகரமான நுழைந்த நாள். மக்கள் தன் கரங்களிலே குருத்தோலைகளை ஏந்தி அவர்கள் வஸ்திரங்களையும் கீழே விரித்து போட்டார்கள். தேவகுமாரன் அந்த தேசத்துள் நுழைய சரியாக இதே நாளில்தான்
பரிசுத்த வாரத்தின் துவக்கமாயிருந்தது. அதேபோல் உங்கள் வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெற்றிகரமான நுழைவு நாளாய் இருக்க போவது உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல நாம் அறிக்கையிடுவோம். சமாதானம், ஒற்றுமை, பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்குள் நுழைய நாம் அறிக்கையிட போகிறோம். அதே போல இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு நாளாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் இது எழுதப்பட்டதைப் போல மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஞாயிறு ஏப்ரல் 13 உங்கள் குருத்தோலைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த குருத்து ஞாயிறு கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். ஆலயத்தின் கூட்ட நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணி, காலை 7 மணி மற்றும் மாலை 6 மணி. விலாசம் யூனிவர்சல் ஆலயம், எண் 282 681, 1000 விளக்கு, அண்ணா சாலை, மெக்ரனட் பேக்கரி அருகில், சென்னை 6,06,000. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன், கடல் கொந்தளித்த தருணம் நீர் படகிலே நித்திரையா இருந்தீர். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி இது சாத்தியம்? ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவி இருக்கிற ஒவ்வொருத்தராலும் அதை சொல்ல முடியும். சாத்தியம், நிஜம், உண்மை. வெளியிலே புயல்கள், வெளியிலே போராட்டங்கள், வெளியிலே சவால்கள், ஆனால் உள்ளே ஒரு உறுதி, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு மனப்பக்குவம். பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வருகிற தருணம் அதான் நடைபெறுகிறது. யாரெல்லாம் என்னை திரை வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நேரத்தில் கலக்கம் அடைந்த ஒருவராய், பரிதவிப்பான ஒருவராய், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இவர் கடந்து செல்கிறார். நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவராக இயேசுவின் பெயரால் இவர் இந்த நேரம் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். வல்லமையினுடைய ஒரு வெளிப்பாடு பிற்பாடு இவர் புரிந்து கொள்ள முடியும். இந்த வல்லமை இவருக்குள் வரும்பொழுது என்ன நடைபெறும் என்று. அதனுடைய அடையாளமா இந்த தண்ணீரை பயன்படுத்தும் இதிலிருந்து பருகுகிற நபர் இந்த நேரம் கவலையோடு இருந்தால் அவருடைய கவலைகள் மறைய கடவுது, பாரங்கள் மறைய கடவுது, எதிர்மறையான எண்ணங்கள் மறைய கடவுது, அச்சுறுத்தக்கூடிய எண்ணங்கள் மறைய கடவுது. இவருக்குள் ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும். தைரியமா இவர் பரிசோதனைக்கு செல்வார். அந்த பரிசோதனையிலே நேர்மறையான பதிலை பெறுவார். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். விடுதலை இவருடைய சரீரத்திலே அனுபவிக்கட்டும். வல்லமை இவருக்குள் இறங்கட்டும். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருங்கள் மக்களே. சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது. நாளை இரவு மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். இந்த நேரம் புனிதவளியினுடைய சிறப்பு அழைப்போடு முடிக்கிறேன். குருத்து ஞாயிறு உங்களை பரிசுத்த வாரத்தின் துவக்கத்திலே மீண்டும் சந்திப்போம். தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்லுவார்கள். நாங்களும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் வருகிற 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே 13 மணிக்கு பிரேயர்ல கலந்து கொள்ள போகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் வருகிற புதிய வெள்ளி அன்று அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குட் ஃப்ரைடே வருது. நாங்களும் எங்கள் குடும்பத்தோட யூனிவர்சல் சர்ச்சுக்கு வருவோம். உங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக குட் ஃப்ரைடேக்கு வரணும். మేము మా కుటుంబం అందరూ గుడ్ ఫ్రైడేకి ఆలయానికి వస్తాము. మధ్యాహ్నం 3 గంటలకి మీరు మీ కుటుంబంతో కూడా ఆలయానికి రండి. ஹலோ எவ்ரிவன், நானும் என் ஃபேமிலியும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு யூனிவர்சல் சர்ச்சுக்கு வரோம். ஸோ நீங்களும் வரணும்னு சொல்லி எல்லாரும் நான் இன்வைட் பண்ணுறேன்.